எல்லோருக்கும் வீடுன்றது நீண்ட கால இது. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சாத்தியம் இல்ல. இன்னைக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு குடுக்குறதுலயே பெரிய பிரச்சனை இருக்குது. இன்னைக்கும் குடிசையில, பிளாட்ஃபார்ம்ல வசிக்கிறவங்க இருக்காங்க. கிராமத்தில ஓலை வீட்ல வசிக்கிறவங்க இருக்காங்க. அந்த ஓலைகள் இது பண்ணா கூட அதுக்கான நிதி உதவிலாம் இருக்குது. ஆம். அது கூட அவர்களுக்கு சென்று சேரலன்றது தான் எதார்த்தம். எல்லோருக்கும் வீடு. வீட்டுக்கு ஒரு பைக்குன்னு என்ன அர்த்தம்? என்ன ரூ. 1000 குடுக்குறதுக்கே நாக்கு தள்ளுது. ஒரு பைக்கு நீங்க குறைஞ்சது ஸ்ப்ளெண்டர் இருக்கிறதுலயே ரொம்ப கம்மி. ஆமா. டிவிஎஸ்ல கம்பெனில ஒரு ரூ. 50,000 ஒரு வண்டி. அவ்வளோதானே. நீங்க அவ்வளவுதான். குறைந்த விலை பைக்குனா ரூ. 65,000க்குள்ள வரும். 60,000 65,000 சரி நீங்க டெண்டர் போட்டு அது இது பண்ணாலும், அவன் டெண்டரும் குறைக்க முடியாது. உங்க இது மத்ததெல்லாம் வச்சாலும், அவன் வந்து ஒரு ரூ. 45,000 மதிப்புல ஒரு வண்டி குடுக்குறான்னா, எத்தனை இளைஞர் குடுப்பீங்க? என்ன வரையறைப்படுத்துறீங்க? வீட்டுக்கு ஒருன்னா எவ்வளோ லட்சம் வீடுகள் இருக்குது? ஆமா. அப்ப எத்தனை லட்சம் பைக் குடுக்கணும்? பைக் குடுக்கறதுனால என்ன யூஸ்? அவன் என்ன பண்ண போறான்? ஏங்க இப்பவே வீட்டுக்கு 4 பைக் இருக்குதுங்க. ம். இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குது. கிராமத்துலயாவது நீங்க வேற ஏதாவது யோசிச்சீங்கன்னா பரவாயில்ல. டிராக்டர் விவசாயிகளுக்கு டிராக்டர் வழங்குவோம். அது இதுன்னு ஏதாவது பண்ணீங்கன்னா பரவாயில்ல. வீட்டுக்கு ஒரு பைக்குன்றது எலைட்டா இருக்கு இல்லையா? இல்லையா? அதை விட காமெடி கார். கார். என்ன கார்னு சொல்லல. மாருதி கார். மாருதி காரை நீ வாங்க முடியாத வாங்க விலை 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 பயங்கரமா இருக்குது. அப்போ குறைந்தபட்சம் 3 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஆல்டோ எல்லாம் யோசிச்சா கூட 5 லட்ச ரூபா போயிட்டுனே. 5 4 லட்ச ரூபாய்க்கு மேல மாருதியே நீங்க எங்கேயோ போயிடுச்சு. வேற எந்த கார் கம்மியா இருக்குது? இருக்கையிலே கம்மிங்கிறது எதுவுமே சொல்ல முடியாது. நானோ இருந்துச்சு, நானோ போயிடுச்சு. நானோ கிடையாது. வேகனாரு வேகனார் இருக்குண்ணே. வேகனார் 3.5 லட்சம் 3.5 லட்சம். 3 லட்சம். அப்போ எதுக்கு வீட்டுக்கு ஒரு கார்னா கார் வச்சு பராமரிக்கிற அளவுக்கு இருக்கிறவனே கார் வாங்குறது யோசிக்கிறான். ஆனால் இடம் இல்லை. அப்போ இந்த மாதிரி சொல்றீங்களே, இது வந்து எப்படி இந்த ட்ரெய்லர்ல காமிக்கிற இதெல்லாம் படத்துல வராது பார்த்துறீங்களா? அதேதான். அந்த மாதிரியா இது? அந்த மாதிரி தான். வீட்டுக்கு ஒரு பட்டாதாரி அவசியம். இன்னைக்கு தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்பொழுது உயர்நிலை கல்வியிலேயே நம்ம டாப்ல இருக்கிறோம். அதிகமா இருக்கும். நம்முடைய ரேஷியோ வீட்டுக்கு ஒருத்தர் பட்டாதாரின்றது நம்ம கிட்டத்தட்ட என்னைக்கோ ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணிட்டோம். சரி, நல்ல விஷயம் சொல்றீங்க. அதற்கேற்ற முறையில் பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும். பாடத்திட்டங்கள் நவீன முறையில் மாற்றி அமைக்கப்படும்ன்றது தான் கரெக்டாக இருக்கும். சரி, அதற்கேற்ற முறையில் ரைட், நல்ல விஷயம். நீட்டுக்கு இன்னைக்கு பல விஷயங்களுக்காக பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு? சமத்துவம் சமவாய்ப்பு என்று நான் சொல்லுவேங்கிற மாதிரி சொல்றாங்க. சமத்துவம் சமவாய்ப்புங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. அப்புறம் நிரந்தர வருமானம், அப்புறம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு பயமெல்லாம் போகணுமான. அரசு மருத்துவமனைகள் வந்து நாங்கள்